பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம கோமதி இருந்துட்டு உங்க அம்மாவோட வாயை அது கத்திய வச்சு வாயில இருந்து கிழிக்கிற மாதிரி இப்படி ஒரு பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களால தான் உன் வாழ்க்கையே இப்ப கேள்விக்குறைய ஆச்சு. இப்பவாவது நாங்க சொல்றத கேளு. அப்பவே கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட நாங்கள் ஐயோ பெற்றவங்க தான் அப்படி இருக்காங்க, பொண்ணு நல்லபடியாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பெருந்தன்மையாக தூக்கி வச்சுருப்போம். ஆனால் இப்போ எல்லாமே என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஆனால் உன்னையும் குழந்தையும் அப்படியே மட்டும் நாங்கள் விட்டுற மாட்டோம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செலவுக்கு மாத்திரை மருந்துக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பணத்தை வச்சுக்கோ, எதுவாக இருந்தாலையும் ஃபோன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வேலைக்கு போகிறேன் அத்தை, நான் பார்த்துக்கிறேன். இந்த ஊரில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் வேறு ஒரு ஊருக்கு போயாவது என் பிள்ளைய நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, அப்பா நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, அன்னைக்கு நம்ம நைட்டில் பேசிட்டு வரும்போது நீ என்ன முடிவு எடுத்தாலையும் என் பக்கம் நிற்கிறதா சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் இப்போ குழந்தை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னை அந்த வாழ்க்கைகளை மட்டும் என்னை தள்ளிவிட்டு என் வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாண்டியன் இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. முத்துவேல நம்ம கதிரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. இப்போவாவது நீங்கள் வீட்டில் சொல்லுங்கள், ப்ராப்பராக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், என்னால் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கடுத்ததாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பழனி இருந்துட்டு எல்லாருக்கும் ஸ்வீட்டை கொடுத்து சுகன்யா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லி முத்துவேல் காலையும் வடிவு காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அண்ணன் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னா அவன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா கதிரும் இப்போ தான் வராரு. அப்படின்னா இன்றைக்கி இவங்க 2 பேர் தான் வெளியில் போயிட்டு வராங்க. ஏதோ ஒன்று தப்பு நடக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கா. அப்படி அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.